ரோஹிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில பிறப்பதற்கு முன் ஜென்மத்தில எந்த மாரி கர்மா பலன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க? ரோகிணியில பிறந்தவங்களுக்கு பொதுவாவே பெண்களால யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களால யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்கள சுத்தி இருக்கிற பெண்களை இவங்க சந்தோஷமா வச்சுக்க யோகம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்டைரக்டான மீனிங். தாய்மாமனுக்கு ஆகாத நட்சத்திரம் ரோஹிணி அப்படிங்கிறது. அது அந்த அளவுக்கு உண்மைங்க. ரோகிணி தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது உண்மை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ரோகிணியில பிறந்தவங்க அஃப்கோர்ஸ் தன்னுடைய ஸ்பௌஸ்க்காகவே வாழ்வாங்க. அஃப்கோர்ஸ் கார்த்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மாதிரி தான் ரோகிணியும் ஒரு வகையில். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு பொதுவாகவே நடக்கும். பணம் சம்பாதிப்பதற்கு எந்த முறைப்படி அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க? ரோஹிணியில் பிறந்துட்டாலே ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ளே இவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா எந்த கோயில் சொல்லலாம்? சந்திரஸ்தலம் ஸ்ரீரங்கம். அங்கே உள்ள ரங்கநாயகி தாயார் சுக்கிரனுடைய அம்சம். அப்போது ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னாலே இவங்க சேஃப். இவங்களுடைய என்ன கர்மானாலும் கிளென்ஸ் ஆகி வாழ்க்கையில் நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல்கி பெருகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஹெல்த் இஷ்யூஸ் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க லைஃப்பில் இது வந்தே தீரும் அப்படின்னா என்ன மாதிரி உடல்நல குறைபாடு அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க? ஸோ ரோஹிணியில் பிறந்துட்டாலே பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தங்க பிறக்கிறாங்க. 27 நட்சத்திரங்களுமே பிறக்கிறாங்க. அதுக்கு ஒரு முன்ஜென்ம கர்மானால தான் அந்தந்த நட்சத்திரங்கள்ல அவங்க பிறக்கிறாங்க. அந்த வரிசையில் ரோஹிணி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறப்பதற்கு முன்ஜென்மத்தில் எந்த மாதிரி கர்மா பலன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க? பெண் சம்பந்தப்பட்ட கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ரோஹிணிக்கு. அது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அவங்களுடைய பெண் குழந்தையாக இருக்கலாம். இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு கர்மாவை இவங்க சரியாக நிறைவேற்றலை. இந்த ஜென்மத்தில் ரோஹிணியில் பிறந்திருக்கவங்க தன்னுடைய போன ஜென்மத்தில் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட கர்மாவா அல்லது தன்னை சுற்றி இருக்க அத்தனை பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒரு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இவங்க நிறைவேற்றலை. அந்த பெண்கள் இவங்களால கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு கடமையை செய்யாதனால அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கர்மாவையும் சாபத்தையும் வாங்கின ஒரு உயிர் இந்த ஜென்மத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்குது. அதே மாதிரி இந்த ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே பெண்களால் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களால் யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களை சுற்றி இருக்கிற பெண்களை இவங்க சந்தோஷமாக வச்சுக்க யோகம் அப்படிங்கிறது தான் இதுக்கு இன்டைரக்டான மீனிங். இதோடைய அந்த பாஸ்ட் கர்மாவுடைய தொடர்பு என்னன்னா, அந்த பெண்கள் மூலமா வந்து ஒரு ஏக்கம் தான். தன்னை சுற்றி இருந்த நபர் இவங்க ஒரு பெண்ணாவே இருக்கட்டும், தன்னுடைய அக்காவையோ தங்கச்சியோ இவங்க ஆதரிக்காம இருந்திருப்பாங்க. அம்மாவுக்கு சரிவர ஒரு பாசத்தை காட்டாம இருந்திருப்பாங்க. இல்ல தன்னுடைய மாமியாரை கொடுமைப்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுத்தி இருக்க ஒரு பெண் மூலமா கிரியேட் ஆன ஸ்ட்ராங் கர்மானால தான் ரோஹிணிங்கிற நட்சத்திரத்துல இவங்க இந்த ஜென்மத்துல பிறக்குறாங்க. இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தங்க பிறந்திருக்காங்க. அவங்க இந்திய ஜென்மத்தில் எப்படிப்பட்ட ஒரு குணத்தில் இருப்பாங்க? ரோஹிணியில பிறந்தவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. பாசம், பற்றுதல் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு நல்ல ஒரு பெரிய மனசு அப்படிங்கிறது இருக்கும். ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இந்த ஜென்மத்துல பிறந்தவங்களுக்கு, அவங்க குடும்பத்துல உள்ள அத்தனை பெண்களும் இவங்கள சார்ந்து தான் இருப்பாங்க. ஒண்ணு கூட அதுல மாறாது. இவங்களுக்கே ஒரு பெண் தன்மை, நளினம்ங்கிறது இருக்கும். இவங்க ஒரு ஆணாவே இருந்தாலும், ஒரு நர்ச்சரிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? பேணும் தன்மை. இவரு ஒரு மென் தான். பட் ஆனா அவரோட பொருள பத்திரமா எடுத்து தொடச்சு சேஃபா வைப்பாரு. ஒரு பொண்ணு என்னென்ன வேலைய செய்வாரோ, இவங்க பார்க்க மாஸ்குலினா இருந்தாலும், அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது தன்ன அறியாம இவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா கிருஷ்ணர் அவதரிச்சதே ரோஹிணி நட்சத்திரத்துல தான். கிருஷ்ணர் என்னைக்கு பெண்கள் இல்லாம இருந்தாரு? அவர சுத்தி பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ அது காதலிகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் இவங்கள சுத்தி இருப்பாங்க. அந்த பெண்களுக்காக மட்டும் தான் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கும். அவங்களோட லைஃப்ப நல்லாக்கத்தான் இவருடைய பர்ப்பஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒரு பெண்ணா இருந்தாலும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணுக்கும் இதே அமைப்பு தான். இப்போ ரோஹிணியில் வந்து பொதுவா ஒரு கருத்து இருக்கு. தாய்மாமனுக்கு ஆகாத நட்சத்திரம் ரோஹிணி அப்படிங்கிறது. அது அந்த அளவுக்கு உண்மைங்க? ரோஹிணி தாய்மாமனுக்கு ஆகாதுங்கிறது உண்மை கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, இது பொதுவா இந்த விஷயம் எப்படி வந்தது அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணர் அவதரிச்சாரு. கிருஷ்ணர் அவதரிச்சதும் கம்சன் இறந்தாரு. கம்சனை அழிச்சது கிருஷ்ணன். தன்னுடைய தாய்மாமனான கம்சனை கிருஷ்ணன் பொறந்ததும் அழிச்சிட்டாரு. அப்போ ரோஹிணியில பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே தன்னுடைய தாய்மாமனை அழிச்சிரும். தாய்மாமன் உறவுங்கிறது இந்த குழந்தைக்கு கிடைக்காதுன்னு சொல்றதெல்லாம் பொய். ஏன்னா தாய்மாமன் அப்படிங்கிற உறவை குறிக்கக்கூடிய காரக கிரகம் புதன். அப்போ ஒரு ஜாதகத்துல புதன் எங்க இருக்கிறாரு, எப்பேற்பட்ட நிலைமையில இருக்கிறாரு, எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரு, எந்த கிரகத்தோட பார்வையில இருக்கிறாரு, நவாம்சத்துல அந்த புதனுடைய வலு என்ன, இத்தனையும் வச்சுதான் புதன் எப்படி இருக்காருங்கிறத ஜாதகத்துல கணிக்க முடியும்.
அதே மாதிரி அந்த லக்னத்துக்கு 5ஆம் இடம் எப்படி இருக்கு? 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கு? எந்த கிரகங்களுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுது? இந்த 2யும் கன்சாலிடேட் பண்ணி தான் அந்த குழந்தைக்கும் தாய்மாமனுக்கான உறவு எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத நம்மளால கணிக்க முடியும். அப்போ இந்த ஒரு மொட்டை பழமொழி அப்படிங்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே இல்ல. ரோஹிணிக்கும் தாய்மாமனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இவங்களால அவங்க கெட்டு போகக்கூடிய ஒரு அவசியமும் இல்ல. இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க? ரோஹிணில பிறந்தவங்க அஃப்கோர்ஸ் தன்னுடைய ஸ்பௌஸ்க்காகவே வாழ்வாங்க. அஃப்கோர்ஸ் கார்த்திகை நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மாரி தான் ரோகிணியும் ஒரு வகையில. அ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு பொதுவாவே நடக்கும். இப்போ நீங்க ரோஹிணி நட்சத்திரத்தோட ஒரு புராண இதிகாசத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சந்திரனுக்கு ரொம்ப பிடித்த மனைவி ரோகிணின்னு சொல்லுவாங்க. சந்திரனோட மனைவிமார்கள் தான் இந்த 27 நட்சத்திரம்னு ஒரு புராண இதிகாச கதை இருக்கு. அதுல என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு நீங்க ஜோதிட ரீதியா என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் உச்சமாகிறது ரோஹிணி நட்சத்திரத்துல. ஒரு லூனார் எனர்ஜி அப்படிங்கிறதும் ஹையா எந்த ஸ்டாருக்கு இருக்குன்னா, ரோஹிணிக்கு இருக்கிறத சயின்டிஸ்ட்டும் ஒத்துக்கிறாங்க. அப்போ அதிக ஒளித்தன்மை உள்ள ஒரு நட்சத்திரம் எது அப்படின்னா ரோஹிணி. அதனால அத சந்திரனுக்கு புடிச்ச நட்சத்திரம். சந்திரனுக்கு தன்னுடைய மனைவியில புடிச்ச மனைவி வந்து ரோஹிணி. அங்க அவரு உச்சமாகுறாருன்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னுடைய கணவன் மனைவினா ரொம்ப பிடிக்கும். ஸோ திருமணம் அப்படிங்கிறது ஒண்ணு ஆனதுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில இவங்க ஷைன் ஆக ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில இவங்க வெற்றி அடையறதுக்கு ஒரு ஊந்துகோலா இவங்களோட கணவனோ, மனைவியோ இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய சப்போர்ட் மூலமா தான் இவங்க கரியர்ல, ஃபினான்ஷியல்லாம் பயங்கரமா செட்டில் ஆவாங்க. அப்ப திருமணம் அப்படிங்கிறது ரோஹிணிக்கு யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கு எந்த முறைப்படி அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க? ஸோ ரோகிணி நட்சத்திரத்தில பிறந்துட்டாங்கனாலே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அந்த காலத்திலயுமே ஷேர்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. போஸ்டர்ல எழுதி போட்டு ஷேர்ஸ் வாங்குவாங்க. இப்போ நம்ம அஃப்கோர்ஸ் ஆன்லைன்ல வாங்கியிருக்கோம். கோ ஆப்ல வாங்கிட்டுருக்கோம். இந்த மாரி நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பேங்க் மூலமா வாங்கிட்டுருக்கோம். அந்த காலத்தில போஸ்டல் லெட்டர்ல வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரோகிணியில பிறந்துட்டாலே ஷேர்ஸ், ஸ்டாக்ஸ் இந்த மாரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள இவங்க போயிட்டாங்க அப்படின்னா, அதன் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். பொதுவாவே ரோஹிணிக்கு வந்து ஒரு மிடாஸ் டச் அப்படிங்கிறது இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க இல்லையா? இவங்க எத தொட்டாலுமே அது வந்து பல்மடங்கா பெருகிடும். அப்ப இவங்க ப்ராப்பரா பிளான் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, எந்த மாரியான மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட்ஸ்ல இவங்க பணத்த போட்டாலுமே, அதன் மூலமா நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத 95% மேல உள்ள ரோஹிணி எடுத்துருவாங்க. இப்ப ரோஹிணி நட்சத்திரம் வந்து ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த பழக்கவழக்கங்களையும் மாத்திக்கணும். அவங்க லைஃப்ல இத தவிர்த்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னா, எந்த மாரி பழக்கத்த அவங்க தவிர்க்கணும்னா? எதையுமே ஓப்பன் அப் பண்ணி பேச மாட்டாங்க. எல்லாத்தையும் சீக்ரெட்டா வச்சிருக்கும் ரோகிணி. சில பேர இவங்க தப்பா புரிஞ்சிருப்பாங்க. சில சமயம் இவங்ககிட்ட தப்பு இருந்தாலும், அத வெளியில ஒத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு ஈகோ வந்து இடம் குடுக்காது. அதனால ஒரு நல்ல உறவுகள இவங்க இழக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது லைஃப்ல அதிகமா இருக்கு. சில சமயம் இவங்க நல்லது பண்ணிட்டே கெட்ட பேரும் நெறைய வாங்குவாங்க. இந்த பழக்கம் ரோஹிணிக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ஒரு தப்புமே பண்ணாம டீச்சர்ட்ட திட்டு வாங்குறது எதுனா, ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்த குழந்தை. அது அப்படியே லைஃப் லாங்கா ஃபாலோ ஆயிருக்கும். தப்பே இல்லாம ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு திட்டு வாங்குவாங்க. திட்டு வாங்கும்போது, என் தப்பு என் பேர்ல இல்லங்கிறத இவங்களுக்கு வெளியில சொல்றதுக்கு ஒரு கூச்சம். சரி போ! என்ன நீ அப்படி சொல்றியா? சொல்லிட்டு போ அப்படின்னு விட்டுருவாங்க. இதன் மூலமா ஒரு மனக்கசப்பு, மனத்தாக்கம், மன இறுக்கம்ங்கிறது இவங்களுக்கு வந்துரும். அதுக்கு பதிலா வாய திறந்து என் மேல எந்த தப்பும் இல்ல. இதுதான் பிரச்சனைங்கிறத கொஞ்சம் பேசுனாங்க அப்படின்னா, அந்த பழக்கத்த கொண்டு வந்துக்கிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் மன இறுக்கம் குறைஞ்சு நிம்மதியா, ரிலாக்ஸ்டா இவங்களால வாழ முடியும். இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க லைஃப்ல இப்படிப்பட்ட நபர் இருப்பாங்க. பட் அவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, யார் அந்த நபர் மேம்? ஆதாயத்துக்காக பழகக்கூடிய நபர்கள் ரோஹிணிட்ட நெறைய இருப்பாங்க. ஏன்னா ரோஹிணி ஈஸியாவே நெறைய பேர அட்ராக்ட் பண்ணும். ரோஹிணில பிறந்தவங்கள பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்துட்டாலே அவங்கள நெறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்போ பிடிக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம சொல்லிற முடியாது இல்லையா? அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு யூஸ்க்காக இவங்க கிட்ட பழகுறவங்க, இவங்கள யூஸ் பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிறவங்களே இவங்க ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்ஸாவே வச்சிருப்பாங்க. தெரியும் இவங்களுக்கும், இவன் காரியத்துக்காக தான் நம்மட்ட பழகுறான்னு தெரியும். தெரிஞ்சாலும் சரி இருந்துட்டு போ அப்படின்னு வச்சிருப்பாங்க. பட் எப்பவுமே அது நல்லதில்ல. நமக்கு ஒரு மோசமான தசாபுத்தி நடக்குது. 6, 8 அதிபதிகளோட தசாபுத்தி நடக்குதுன்னா, இந்த மாதிரி நபர்களாலே நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. முள்ளன்னு தெரிஞ்சா அத எடுத்து தூர வச்சுறது தான் ரோஹிணிக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு யார் மேலயாவது ஒரு சஸ்பீஷியஸா இருக்கு, அவங்களோட நடவடிக்கையோ, பேச்சோ, பழக்கமோ உங்களுக்கு சரியில்லன்னு தோணுதுன்னா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து விலகிர்றதுங்கிறது ரோகிணிக்கு நல்லது. இப்ப ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா, எந்த கோயில் சொல்லலாங்க? இப்போ பொதுவாவே ரோகிணியில பிறந்தவங்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சுக்கிரன், சந்திரன் இவங்க 2 பேருடைய ஆதிக்கம் அதிகம் உள்ள நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்துடைய 4 பாதமும் அமைஞ்சிருக்கிறது ரிஷபத்துல. ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. ரோகிணி நட்சத்திரத்துக்கு நட்சத்திரநாதன் சந்திரன். சந்திரன் உச்சமாகிறது ரோகிணி நட்சத்திரத்துல. சந்திரஸ்தலம் ஸ்ரீரங்கம். அங்க உள்ள ரங்கநாயகி தாயார் சுக்கிரனுடைய அம்சம். அப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இவங்க போயிட்டாங்க அப்படின்னாலே, இவங்க சேஃப். இவங்களுடைய என்ன கர்மானாலும் கிளென்ஸ் ஆகி வாழ்க்கையில நெறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பல்கி பெருகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை.
ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்து மேம் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இவங்க லைஃப்ல இது வந்தே தீரும் அப்படின்னா, எந்த மாரி உடல்நல குறைபாடு அவங்க சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மேம்? ஸோ ரோஹிணியில பிறந்துட்டாலே ஸ்கின் அலர்ஜி அப்படிங்கிறது நெறைய இருக்கும். உடம்பு சருமம் வறண்டு போறது, நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல அங்கங்க பிளாக்கா இருக்கும். ஒரு கருப்பு கலர்ல ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா சந்திரன். சந்திரன் மழுங்கி தேஞ்சு வளரக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் பொலிவா இருப்பாங்க. டக்குனு ஸ்கின்ல ஒரு பிரச்சனை ஏறும், டல் ஆயிருவாங்க. அதே மாரி உடல்ல நீர் சத்து அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நீர் காய்கறிகள்லாம் நெறைய எடுத்துக்க வேண்டியது அவசியம். அப்ப ஸ்கின் கேர் பண்ணிக்கணும். ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு கோகனட் ஆயிலாவது போட்டுட்டு தன்னுடைய ஸ்கின்ன கொஞ்சம் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு லாங் ரன்னா அது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நல்லது. கிட்னி ப்ராப்ளம்ஸும் லேட் ஒரு 40ஸ், 50ஸ்ல கிட்னி ப்ராப்ளம்ஸ்க்கும் இவங்க ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஹெல்த்தையும் இவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது அவசியம். ரோஹிணி நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு லக் அதிகரிப்பதற்கு ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு ஜெம் ஸ்டோன் சொல்லலாம். இல்ல எனக்கு ஒரு மெட்டல்ல அவங்க ஒரு இது போடலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க மேம்? ரோஹிணி பொதுவாவே முத்து போட்டுக்கலாம். பேர்ல் போட்டுக்கலாம். அது ஒரு பெண்டன்ட்டாவும் போட்டுக்கலாம், ரிங்காவும் போட்டுக்கலாம். இத போடும் பட்சத்தில உடல்ல குளிர்த்தன்மை அப்படிங்கிறது அதிகமா வரும். குளிர்ச்சி வரும் பட்சத்தில இவங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ் நான் சொன்ன 2 விஷயமும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாரி இந்த எமோஷன்ஸ்னால ரொம்ப பிரச்சனைக்கு ஆட்படுவாங்க. இந்த முத்து போடும்போது அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆகும். அதே மாதிரி மெட்டல்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்களுக்கு வெள்ளி ரொம்ப நல்லாருக்கும். தங்கத்த கம்பேர் பண்ணும்போது வெள்ளி நல்லாருக்கும். கோல்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வெள்ளியில ஏதோ ஒண்ணு ஒரு சின்ன ரிங்கோ, இல்ல நீங்க லேடீஸா இருந்தீங்கன்னா, வெள்ளி மெட்டி அப்படிங்கிறதையாவது அட்லீஸ்ட் அவாய்ட் பண்ணாம போட்டுக்கிட்டீங்க. வெள்ளின்னு ஒண்ணு உடம்புல இருக்குங்கிற பட்சத்தில, ஓரளவுக்கு உடலுடைய அந்த சமநிலை அப்படிங்கிறத அடைஞ்சு, மன ரீதியாவும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதிர்ஷ்டத்தையும் இது பெருக்கிக் குடுக்கும். ஒவ்வொரு மாதங்களுமே 27 நட்சத்திரங்களுமே வரும் மேம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல என்ன விஷயம் செய்தால் ஆதி யோகமா அமையுங்க? ரோஹிணி நட்சத்திரத்தில ஆடைகள் அப்படிங்கிறது வாங்கலாம். நெறைய டெக்ஸ்டைல்ஸ் வாங்கலாம். இப்போ நீங்க கல்யாணத்துக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னாலும் கூட, ரோஹிணி நட்சத்திரத்தில போய் அந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. திருமண பத்திரிக்கைய 4 பேருக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, ரோஹிணி நட்சத்திரம் நாள்ல முதல்ல பத்திரிக்கை குடுக்க ஆரம்பிக்கிறதுங்கிறது நல்லது. முகூர்த்த பட்டோலை வாசிப்பாங்க. இப்ப திருமணத்துக்கு பேசி முடிச்சுட்டு முகூர்த்த பட்டோலை வாசிப்பாங்க. அது ரோஹிணி நட்சத்திரத்தில பண்றது நல்லது. பொதுவாவே பட்டு ஆடைகள் எடுக்கிறதுக்கு ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு உகந்த நட்சத்திரமா இருக்கும். அந்த சமயத்தில நீங்க ஒரு துணிமணி எடுக்கும்போது நெறைய ஆடை சேர்க்கை, ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம ரோஹிணி நட்சத்திரத்துடைய வாழ்நாள் எப்படி இருக்கும்? முன்ஜென்மம் எப்படி இருந்தது முதற்கொண்டு எல்லாமே பார்த்துக்குவோம். கண்டிப்பா நம்ம நேருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார்.